ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி. கடந்த பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் பயணித்து வந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் சரி, திமுக கூட்டணி எதிர்பார்த்த இடங்களை வெற்றி பெறனாலும் சரி, திமுகவோடு ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே ஐயுஎம்எல் பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அவங்களும் திமுகவோடு தான் சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தாவேகா அரசுக்கான ஆதரவு வழங்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தபோதும் அது தொடர்பாக ஒரு நீண்ட பேச்சு போயிட்டு இருந்ததையும் நம்ம செய்திகளில் பார்த்தது எல்லாருக்குமே நினைவிருக்கும். ஸோ ஒரு மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசுக்கு ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாடு வருது. அதன் பிறகு ஐயுஎம்எல் தமிழக அரசின் தாவேகா அரசுடைய அமைச்சரவையிலும் இடம்பெறுது. ஆனாலும் திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு மாற்றம். திமுக கூட்டணியில் இருந்து ஐயுஎம்எல் கட்சியும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்நிலையில் நம்மிடையே பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு சோமு, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. திமுக கூட்டணியோடு தான் தொடர்ந்து பயணிக்கிறோம், ஆதரவு இந்த தற்போதைய அரசுக்கு ஆதரவு தந்தாலும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை ஐயுஎம்எல் சொல்லியிருந்தாங்க. அவங்க திமுகவோட எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்கன்றதையும் அடிக்கடி பதிவு பண்ணாங்க. பட் வாட் சேஞ்ச் நவ்? எதனால் இந்த மாற்றம்? இது திமுக தரப்புல இருந்து இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், உங்களோட பார்வை? எதனால இந்த மாற்றம்னா தாவேகாவால தான் இந்த மாற்றாங்க. அமைச்சரவையில சேர்ந்துட்டாங்க. அது அப்பயே அது முடிவான ஒரு விஷயம் தான். இது என்னன்னா, கல்யாணம் பண்ணி குழந்தை குத்தத்துக்கு அப்புறமேல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எப்ப திமுக கூட்டணியில இருந்து தாவேகா கூட்டணிக்கு போய், அதுவும் சிபிஎம் மாதிரி வெளியில இருந்து ஆதரவு இல்லாம அமைச்சரவையில பங்கேற்றாங்களோ அப்பவே அந்த கூட்டணி இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை அப்படியே சொல்றதுக்கு தயங்கிட்டு முன்ன பின்ன பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வெளிப்படையா சொல்றாங்க. அதுதான் இப்படி சொல்றதுக்கான காரணம் திமுக தரப்புல இருந்து வந்த அந்த எதிர்மறை கருத்துக்கள் தான். இப்ப அவங்க தலைமை இல்ல பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து வராட்டி கூட சில இரண்டாம் கட்ட தலைவர்கள், அடுத்தது அவங்களுடைய திமுகவுடைய இணையதள போராளிகள், இவங்க பல பேர் அதுல தரம் தாழ்ந்து கூட விமர்சனம் பண்ணாங்க. இது மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, அந்த மாதிரி. ஏன் ஒரு ராசா கூட சொன்னார்ல, ஒருத்தர்கிட்ட பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் இருக்காரு. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் இல்ல, ஐயுஎம்எலுக்கும் பொருந்தும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வெளிப்படையா ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இது முதல்ல திமுக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க எதிர்வினை இனிமே எப்படி இருக்குங்கிறத தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுடைய ஒரு தொண்டரணியோ இல்ல மகளிர் அணியோ கிடையாது இந்த மற்ற கட்சிகள். அவங்க தனித்தனி கட்சிகள். ஒரு கட்டத்துல தேர்தலில் இணைந்து போட்டிடுறாங்க. இணைந்துதான் கூட்டணி வைத்து அதுக்கப்புறம் கூட்டணி மாறுவதுங்கிறது திமுகவும் மாறி இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கற்பனையா ஒண்ணு வச்சுக்குவோம். திமுக ஒரு 100 சீட்டு, இவங்க தாவேகா ஒரு 100 சீட்டு இருந்து, அந்த நேரத்துல திமுக கட்சிகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில இல்லாம, ஏன்னா திமுக கூட்டணியில இருந்தால்தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல்ல அவங்க அதை தவிர்த்துட்டு தாவேகா பக்கம் போனாலும் அதை தவறுன்னு சொல்லி விமர்சிக்கலாம். தேர்தலுக்கு முன்னாலேயே கூட்டணி அமைத்து இவங்க வந்தாங்கன்னா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்க வேற கூட்டணிக்கு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா இவங்க அந்த மாதிரி திமுகவை ஆதரித்தால் கூட திமுக ஆட்சி அமைக்க முடியாது, எதார்த்தம். அதனாலதான் இப்ப இன்னொரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்க பேசுறாங்க. இதை எப்படி குறைன்னு சொல்ல முடியும்? எந்தவித ஒரு எதிர்க்குமே இல்லாத ஒரு விஷயம். இதை திமுக இன்னும் புரிஞ்சுக்கல. இவங்க ஐயோ போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த கதறல்ன்றாங்கல்ல, அந்த கதறலுடைய வெளிப்பாடு இப்ப இன்னைக்கு இவங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு நேற்றோ முந்தானால கூட சிபிஎம் சண்முகம் கூட மறுபடியும் சொல்லியிருந்தார், நாங்க தொடர்ந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த கூட்டணி விஷயத்தை அப்படின்னா. அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தங்களுக்கு திமுக தன்னுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகளை ஆட்படுத்துவதை நிறுத்தணும். அடிப்படை விஷயம் தான். அறிவிச்சது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் வெளிப்படையா.
ரைட், நன்றி திரு சோமு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.